إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு இந்த ரமலான் மாதத்திலே, திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்திலே திருக்குர்ஆன் பல வரலாறுகளை, சம்பவங்களை நமக்கு ஸ்டோரி மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அதன் மூலமாக சில படிப்பினைகளை நாம் பெற வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த ரமலானில் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவங்களை, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய சம்பவங்களை, ஸ்டோரிஸ் அடிப்படையில் அல்லாஹ் எதை சொல்றான் அதைகளை எல்லாம் பார்த்து அதனுடைய படிப்பினைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை தொடர்ச்சியாக இந்த ரமலானில் நம்ம செய்யவிருக்கோம். அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆன்ல சூரா காஃப் குகைவாசிகளுடைய சம்பவம் வரலாறை அல்லாஹ் சொல்வது ரொம்ப பிரபலமான சம்பவம். ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு ஊரில் வாழ்ந்த இளைஞர்கள் ஏகத்துவ கொள்கையில், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற அந்த கொள்கையில் ரொம்ப உறுதியாக ஒரு இளைஞர் கூட்டத்தினர் இருந்தாங்க. அவங்கள அந்த ஊரார்கள் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கைக்காக எல்லா வகையான துன்பங்களும் பண்ணாங்க. ஏன் கொலை செய்யக்கூட தயாராகிவிட்டார்கள். அப்போ அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருந்தால் கொள்கையோடு வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மொத்தமாக ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஊருக்கு அருகாமையில் இருந்து ஒரு குகையிலே ஒளிந்து கொண்டார்கள். அப்படின்னா தேடி இருக்கிறாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்ட்டா, இவங்களும் புரிஞ்சுக்கணும், ஊரார்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை அங்கே உறங்க செய்தோம். அதற்காக அவங்களோட காதுல சவுண்டு கேட்காத மாதிரி செஞ்சிட்டோம். அவங்க உறங்கிட்டாங்க. உறங்கி திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு பேசிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ நேரம் உறங்கியிருப்போம், எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம்னு பேசிக்கிட்டாங்க. காலையில் கொஞ்சம் நேரம் தான், மாலையில் கொஞ்சம் நேரம் தான், இப்படி அவங்களுக்குள்ளே பல கருத்துக்கள் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் எவ்வளோ நாள் அவங்க தூங்கினாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ அவங்க பேசிக்கிட்டாங்க. நம்மள ஒரு ஆள் போய் டவுனுக்கு போய் காசை கொடுத்து அனுப்புங்க, போய் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது நல்ல உணவுப் பொருளாக பார்த்து வாங்கிட்டு வரட்டும். அப்போ அந்த நேரத்தில் இது நம்ம தான் அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டதாகவும் குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குகைவாசிகள்னு சொல்றான், ஏட்டுக்குரியவர்கள்னு சொல்றான். அவங்களுக்கு ஒரு வேதம் இருந்திருக்கு, அந்த வேதத்தை நம்பி இருக்கிறார்கள். இவர்கள் யாரு, என்ன, எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கிறத பற்றி ஏராளமான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. ஏராளமான இதுக்கு எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் உள்ள போனாங்கன்ட்டு அல்லாவே சொல்லி காட்டுறான். அவங்க ஊரில் இருக்கக்கூடியவங்க போனவங்க 3 பேர், அவங்களோட சேர்ந்து ஒரு நாய் மொத்தம் 4, 5 பேர் போனாங்க, நாய் 1 மொத்தம் 6, 7 பேர் போனாங்க, நாய் 1 மொத்தம் 8, இப்படிலாம் பல நம்பரை பேசிக்கிறாங்க. நம்பரில் உங்களுக்கு என்னப்பா, அல்லாவுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறுக்கிறான். எத்தனை வருஷம் இருந்தாங்க, 300 வருஷம்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அந்த காலத்தில் 309 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு போறோம்னு நீ இந்த சரித்திரம் சொல்லக்கூடிய படிப்பினை என்னவோ இந்த ஸ்டோரியில இருந்து அதை பாப்பியா? எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, எப்போ உள்ளது, இதெல்லாம் உனக்கு என்னாலெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அதுலாம் நம்ம டூ மச்சா போக வேண்டியது இல்லை, அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த சம்பவத்தை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதை சொல்ல முயற்சி செய்கிறான்ங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொள்கை உறுதியோடு இருந்தாங்க. அப்படி இருக்கணும் இளைஞர்கள்ங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர அவர் யாரும் இல்லை, இதுதான் எங்க கொள்கை. இந்த கொள்கையில இருந்து நாங்க எதற்காகவும் மாற மாட்டோம், எதற்காகவும் இந்த கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்காக நாங்க இந்த ஊரை விட்டு போகவும் தயார், என்னத்தை துறக்கவும் தயாருங்கிற அளவுக்கு கொள்கை உறுதியோடு இருந்தாங்கல்ல, அந்த படிப்பினை எடுத்துக்கிறங்க. இளைஞர் கூட்டமாக இருந்தாலும் அந்த கொள்கையில் உள்ளவர்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து வெளியே போனாங்கல்ல, அப்ப அதுல அவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. இந்த ஒற்றுமையை அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஒரு கொள்கையில இருக்கிற ஆளுக்க ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற படிப்பினையை அதுல இருந்து நீங்க எடுத்துக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினையை சொல்லி காட்டுறானுடைய. இதிலிருந்து டைவர்ட் பண்ற மாதிரி உள்ள படிப்பினைகளை அது மாதிரி அல்லாஹ் இந்த மாதிரி கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் மேல தவக்கலை வச்சு வந்த ஆட்களை எப்பவுமே கைவிட மாட்டான் அப்படிங்கிறது இந்த சம்பவத்துக்குள்ள இருக்கு. அல்லாஹ்வுடைய தவக்கல், அல்லாஹ்வுடைய உதவி எப்பவுமே அவர்களுக்கு இருக்கு. அல்லாஹ் தான் அவர்களுக்கு பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்புங்க. அப்படி நீங்க உங்களுடைய காலத்துல நீங்கள் இந்த கொள்கையோடு வாழ்வதற்கு சமரசம் பண்ணாம இருக்க வேணும். அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையான வணக்கத்திற்குரிய தேவன் அல்லாஹ் ஒருவனை தவிர, ஒரே ஒரு படைத்த கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த அடிப்படையிலிருந்து விலகாம இருக்கிறதுக்கு நீங்க என்னவெல்லாம் செய்யணுமோ, எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் அதை செய்வதற்கு தயாராக இருங்கள் அப்படிங்கிற அந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுது. அந்த படிப்பினைகளை எடுத்துக்கிறணுமே ஒழிய நம்ம டைவர்ட் ஆகி இந்த சம்பவத்தில் அல்லாஹ் இதை குறிப்பிட்டு சொல்றது காரணம் என்ன அப்படின்னாட்டா, பெரும்பாலும் இப்படி சம்பவங்கள் சொல்ல போகும்போதெல்லாம் நீங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, தொடர்பு இல்லாத விஷயங்கள்ல டைவர்ட் பண்ணப்பட்டுறீங்க.
எது அடிப்படை, எந்த படிப்பினையை பெறணும்னு சொல்லப்படுதோ அதிலிருந்து உள்ள படிப்பினைகள் பாடங்களை பெறுறதில்லைங்கிறதுக்காகவும் இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த படிப்பினைகள் சொல்லக்கூடிய உண்மையான, இந்த வரலாறு சம்பவங்கள் சொல்லக்கூடிய உண்மையான படிப்பினைகளை ஏற்று நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை அனைவரையும் ஆக்கி வருவானாக. வாகுதாவான அல்ஹம்துலில்லாஹ்.